நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இதனுடைய 999வது வீடியோ. ஏமாம்மா இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் கேட்க வேண்டாம். மோகன் குருஜிட்டு சாயந்தரம் தான் பேசினேன். இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்து பாஸ்கராயப்பட்டில் வந்திருக்கார் அவர். ஸோ ஹி வில் ஆல்சோ ஃபீல் டயர்டு. ஸோ இன்னைக்கு வேணால் நாளைக்கு காத்தால் சொன்னார். சாயந்தரம் போனேன். சாயந்தரம் 3:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 3:30 மணிக்கு மேலே வாங்குவோன்னு இருக்கார். ஸோ 1000வது எபிசோடு முன்னாடியே சொன்ன மாதிரி 100வது எபிசோடு அவரை பற்றி தான் பேசியிருக்கேன். அதுக்கு நல்ல இந்த ரிசப்ஷன் இருந்தது. 1000வது எபிசோடு அம்பாளுடைய உத்தரவு பிரகாரம் அவரை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அது நாளைக்கு நிறைவேறணும் அம்பாளுடைய கருணா கடாட்சத்தினால. இப்போ இந்த 999 சப்ஜெக்டு அவர் பெரிய தேவி உபாசகர். ஸோ அவர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொல்லுவேன் நான். ரொம்ப தன்மையானவர், ரொம்ப யாரையுமே கடித்து பேசக்கூடாது, எப்பயுமே பேச மாட்டார். அது மாதிரி எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும். அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ அப்புறம் வச்சு தான் 1000வது எபிசோடு பேச போகிறோம் நாளைக்கு. அதனால் 999 நான் டிலே பண்ணி தான் பேசுகிறேன் இன்றைக்கி. தோ ஐ ஹேவ் த டாபிக் வித் மீ. இது என் பின்னாடி இருக்கிறது லலிதா பரமேஸ்வரி ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது பின்னாடி இருக்கிறது இந்த படம். இப்போ அன்றைக்கி பேசும்போது அந்த சக்கரேஸ்வரி உற்சவத்தை பற்றி பேசினேன். அதனுடைய கண்டினியூஷனாக பேச போகிறேன். இதில் 6 ஆதார சக்கரங்கள் காமிச்சிருக்கு. மேலே இருக்கிறது, டாப்பில் இருக்கிறது சகசிராரம். சகஸ்திரதள பத்தஸ்ஸ சர்வவர்ண உபசோபித சர்வ ஆயுதர சுக்ல சம்சித சரோதமுகி சரோதனப்பித்த யாகினியம்ப ஸ்வரூபிணி. யாகினின்ற தேவதை இதில் இருக்கா. இந்த 6 தனி. இதை சில பேர் 7 6 சக்கரங்கள் 6 சகஸ்திரல பத்மஸ்ரா இதில் அதில் இருக்க யாகினி. இப்போ டாகினி காகினி சொன்னப்போ அதில் யாகினின்னு இருக்கா. இதனுடைய இதில் என்ன சொல்கிறான்னா வெள்ளம் ஷட்சக்கரங்கள் சொல்லி, அதாவது ஷட்சக்கரங்கள் சொல்லி சகசிராரத்தை தனியாக சொல்வது போல் அங்கிருக்க அதிஷ்டான யோகினிகளை தனியாக சொல்லி சகசிராரத்தில் கடைசி யோகினியாக யாகினி தேவியை தனியாக சொல்வதுண்டு. எப்படி சகசிரா கமலமானது எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய் எண்ணிக்கையற்ற இதழ்களோடு இருக்கிறதோ அந்த மாதிரி யாகினி தேவதையானவள் சர்வ வர்ணங்களோடு சோபிக்கிறவள், சர்வமான ஆயுதங்களையும் தரிப்பவள், நிறைய முகம் உள்ளவள், சர்வதோமுகமானவள், சர்வ அன்னங்களிலும் பிரீத்தி உடையவள் என்று எல்லா விஷயங்களும் பூரணமாக சொல்லப்படுகிறார். அதனால் தனியாக வச்சு பேசணும். அப்படி இப்போ யோகினிகளை பற்றி என்ன சொல்லியிருக்கா பார்க்கலாம். சம்பிரதாய யோகினி ஸ்ரீ பராபட்டாரிக்கே அதிரகசிய யோகினி மூலாதார நிவாசினி ஆதாரதி சரோஜி பீட நிலையே ஸ்ரீ லலிதே திருப்பசுந்தரி சுயவ்வன லலிதாங்கி காமக்ரோதாதி நிவாரணி காமாட்சி அம்பா சாம்பவி சங்கரி சௌந்தரி மாம்பாளைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகினிகளை பற்றி உண்டான தியான சொல்ல சொல்கிறது. யோகினிகளை பொறுத்தவரையில் விதவிதமான வடிவில் எண்ணிக்கையில் பிரதேசத்தில் பெரும்பாலும் காணப்படுகிறார்கள். ஒரே பெயரில் சில யோகினி சக்திகள் இருந்தாலும் அவர்கள் குணம், வடிவம், தன்மை அனைத்து மாறுபடுகிறது. ஸோ அபிதம் நாம் இங்கு ஆசிரியக்க டாகின்யாதி சக்திகள் கூட அபிதமே. இதே பெயர்களில் காளி குலத்திலும் தாரா குலத்திலும் பரிவார தேவதைகள் உண்டு. அவா வேற இவா வேற. ஆகவே அவர்கள் தன்மை வேறு என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இவள் தாத்பரியங்கள் தத்வார்த்தங்கள் என அனைத்தையும் குருமுகமாகவே அறிய வேண்டும். இல்லை என்றால் வெளிமாறி போய்விட மிகவும் ஆபத்து. இருந்தபோதும் அடியனுடைய அந்த கிருபானந்தநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அடியனுடைய சிறு புரிதலின்படி ருத்ரயாமல தந்திரத்தில் பைரவி சம்பாதங்களை பார்க்கும்போது இந்த டாகினி சக்திகளே அனைத்து குலங்களிலும் வரும் பரிவார தேவதைகள் என்று ஓரோடு புரிந்து கொள்ள இயலுகிறது. அந்தந்த வழிபாட்டு முறைகளின்படி இவர் ஸ்தானங்களும் வைபவங்களும் தன்மைகளும் சிறு சிறிது மாறுதல் போல் தெரிந்தாலும் இவர்களை கொண்டே பிரபஞ்ச விவகாரம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறார். ஸோ இதில் யோகினியுடைய பரிவார தேவதைகளின் எண்ணிக்கையும் முதல் பெயரில் அவருக்குரிய வர்ணங்களும் அந்தந்த சக்கரங்களுடைய தலங்களும் கணக்கும் மற்ற விவரங்களும் குப்தமாக சொல்லப்படுகின்றன. நரபதிகள் 16, ரவிகள்ன ஆதித்யர்கள் 12, காஷ்டைகள் திக்குகள் 12, ஷட் 6, சமுத்திரங்கள் 4,
த்வி என்று 2 என்று பரிவார தேவர்களின் கணக்கும் அவருக்குரிய மாத்திரைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களின் முதல் தேவதையின் பெயர் முதல் அக்ஷரமாக 2வது வரியில் சொல்லப்படுகிறது. அகடபவக என்பதனால் அமிர்தாதி, காலராதி, தாமர்யாதி, பந்தின்யாதி, பரதாதி, ஹம்சபதி போன்ற பரிவார தேவதைகள் குறிக்கப்படுகிறார்கள். இவர்கள் முறையே டரல கசக என்ற அக்ஷரங்களில் தங்கள் பெயர்களில் முதலாக உடைய மேற்கூறிய யோகினிகள் பரிவார தேவதைகள் ஆவார்கள். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் யோகினி வந்து டாகின் எம்பா. டாகினி டிஏ. இந்த டாகினி எப்படி இருக்கா பார்க்கலாம். இப்போதான் டாகினி. இது ரமேஷ் அனுப்பிச்சிருச்சான் எனக்கு. முதல் பரிவார தேவதை. இவர்களை முதலில் விசுத்தி சக்கரத்தில் 16 தலங்கள் உண்டு. ஒவ்வொரு தலங்களிலும் ஒவ்வொரு ஸ்வரமாக அகார முதல் ஆ என்னும் விசர்க்கம் வரையிலான உயிரெழுத்துக்கள் உள்ளது. அவைகளை தட்சிணாவர்த்தமாக பிந்துவுடன் ஷம், அம், ஆம், இம், ஈம் என்று பாவனை செய்ய வேண்டும். இந்த சக்கரத்தில் ஜீவனான்மன் ஹம்சரூபமான பிரம்மத்தை பார்த்து சுத்தனாக ஆவதால் விசுக்தி என்று பெயர். அங்கே வெண்மையும் சிவப்பும் கலந்த பாடல வர்ணத்தில் 3 கண்களும் 4 கரங்கள், கட்வாங்கம், கட்கம், சூலம், மகா சர்மம் என்னும் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு ஒரு முகத்துடன் பாயசானத்தில் பிரியமும் உள்ளவராய் சரீரத்தில் பக் என்னும் தாதுவின் அபிமான தேவதையாக பசுலோகத்திற்கு பயத்தை உண்டு செய்வதாக தன்னுடன் அமிர்தா, ஆகர்ஷினி, இந்திராணி, ஈசானி, உமா, ஊர்த்தகேஷி, ருத்திதா, ருகாரா, ருகாரா, ஏகபதா, ஐஸ்வர்யாத்மிகா, ஓங்காரா, ஔஷதி, அம்பிகா, அக்ஷரா ஆகிய சக்திகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தை கொண்டு டாகினீஸ்வரி என்ற யோகினி சக்தியாக வீட்டியிருக்கிறாள். இப்போதான் முதல்து டாகினி அம்பா ஸ்வரூபிணி. அடுத்தது ராகினி அம்பா. ராகினி ராகினி இருமுகங்களுடன் கோரை பற்களுடன் ஜபமாலை அணிந்தபடி காமிச்சிருக்க, முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போதான் 2 முகங்கள், கோரை பற்கள், நீலவர்ணத்தோட கொண்டிருக்கா பாருங்க, 4 கரங்களோட. அநாகத சக்கரத்தில் அதாவது ஹிருதயத்தில் 12 தலங்கள் கொண்டது. இங்கு ஸ்வர்க்கம், சபர்க்கம் மற்றும் டபர்க்கத்தில் முதல் 2 மட்டும் ஆக 12 வர்ணங்கள் உள்ளது. அங்கு ஷியாமள வர்ணத்தில் 16 வயது உள்ளவளாக 2 முகங்களும் அதில் கோரைப்பற்களுடன் 4 கைகள், அக்ஷமாலை, சூலம், கபாலம், டமருகளை தரித்துக் கொண்டு ருதிரதாதிவின் அபிமானியாக விளங்கி தன்னுடன் காலராத்திரி, கண்டிதா, காயத்ரி, கண்டாகர்ஷினி, நார்னா, ஷண்டா, சாயா, ஜெயா, ஜங்காரணி, ஞானரூபா, டங்கஹஸ்தா, டங்காரணி என்னும் அநாகத மலத்தின் 12 தலங்களை வீட்டிற்கும் சக்தியுள்ள குடிவளாய் நெய் கலந்து அல்லது நெய்யுடன் சம்பந்தப்பட்ட அன்னத்தில் பிரியமுள்ளவாகி ஸ்வாத்மாராமர்கள் காணப்படும் மகாவீரர்களுக்கு வரங்களை கொடுப்பவளாக ராகினி அம்பா என்னும் யோகினி சக்தியாளு வீற்றிருக்கிறார். 3வது லாகினி அம்பா. லாகினி எல்ஏ. லாகினி அம்பா எப்படி இருக்கா? லாகினி 3 முகங்கள், 4 வெஜ்ரம் வச்சிருக்கா, சூலம் வச்சிருக்கா, அபயம் வச்சிருக்கா,
கையில் பெரும்பாட்ட ஒரு ஆயுதம் வச்சுட்டுருக்கா. மூன்று முகங்களோட சிவப்பு வர்ணத்தில் படப்பட்டுருக்கா. இது வந்து லாக்கினி. மணிப்பூர சக்கரத்தில் தசதள கமலத்தில் ட ட ந த த த த பவர்க்கத்தில் முதல் 2 பா வர்ணங்களுடன் கூடியதாக உள்ளது. அங்கு சிகப்பு வர்ணத்தில் 3 முகங்களுடன் வஜ்ரம், சக்தி, தண்டம், அபய முத்திரைகளுடன் டாமரி, டங்காரணி, நாரணா, தாமசி, ஸ்தானிசி, தாட்சாயணி, தாத்ரி, நாரி, பார்வதி, பட்காரணி என்று 10 சக்திகளுடன் மாம்ச தாதுமி அபிமானி தேவதையாக தன் பக்தர்களுக்கு சுகத்தை அளிப்பவளாக வெள்ளங்கலன் அன்னத்தால் பிரீத்தியுடையவளாக லாக்கின்யம்பா என்ற யோகினி சக்தியானவள் வீற்றிருக்கிறாள் சொல்லப்படுறது. அடுத்தது 4வது காக்கின்யம்பா. KA காக்கினியம்பா எப்படி இருக்கா அப்படி பார்க்கலாம். காக்கினி 4வது. இவன் வந்து 4 முகங்களோடு இருக்க. ஒரு கையில் சூலம் அங்குசம் வச்சிட்ருக்க, அபயம் கபாலம் வச்சிட்ருக்க, பானபாத்திரம் 4 முகங்களோடு இருக்க. சுவாதிஷ்டானத்தில் 6 தள கமலங்கள் உண்டு. அதில் ப ப ம ய ர ல வர்ணங்கள் அக்ஷரங்கள் உள்ளது. அங்கு 4 முகங்களுடன் தங்க நிறத்தில் சூலம், பாசம், கபாலம், அங்குஷம் ஆகியவை கையில் ஏந்தியவளாய் தன் அதீத அழகால் மிகுந்த கர்ப்பத்துடன் மேதஸ்ன கொழுப்பு என்னும் தாதுமை அபிமான தேவதையாக மதுவில் பிரீத்தி உள்ளவளாக தன்னுடன் இருக்கும் பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசிஸ்வினி, ரக்த, லம்போஷ்டி என்ற சக்திகளுடன் தயிர் கலந்த அன்னத்தில் விருப்பம் உள்ளாளாக காகினி என்னும் யோகினியாக சக்தியால் விட்டிருக்கிறார். தத்தின்யா சக்தியா காகினி ரூபதாரணின்னு வரும். அடுத்தது வந்து 5வது ஷாகின்யம்பா ஸ்வரூபிணி. ஷாகினி SA. ஷாகினி எப்படி இருக்க? அஞ்சு முகங்களோட தாமரைப்பூ, அங்குசம், அபயம், சுவடி வச்சுட்டு இருக்கா. 5 முகத்தோட இருக்காவ. ஷாகின்யம்பா ஸ்வரூபிணி. மூலாதாரத்தில் உள்ள 4 தலங்களில் பா, ஷ, ச, ச என்று அக்ஷரங்களுடன் 5 முகங்களோடு சரீரத்தில் அஸ்தி எனப்படும் எலும்பின் அபிமான தேவதையாக அங்குசம், தாமரை, புஸ்தகம், ஞானமுத்திரனை விளங்கி தன்னுடன் வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி என்ற சக்தியுடன் சிறு பெயரினால் செய்யப்பட்ட அன்னத்தில் மிகுந்த விருப்பம் கொண்டவளாக ஷாகின்யம்பா சுரூபிணி என்ற யோகினி சக்தியால் வீட்டிருக்கிறாள். அடுத்தது 6வது ஹாகின்யம்பா. ஹாகினி HA. இந்த ஹாகினி எப்படி இருக்க? ஆறு முருகங்கள். ஒரு கையில் வந்து டமரகம் வச்சுட்டு இருக்க, ஒரு கையில் சின்முத்திரை, ஒரு கையில் கபாலம், அபயம். 6 முகங்களோடு இருக்கா ஹாகினி. ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள 2 தரங்களில் ஹா, ஷ என்ற 2 அக்ஷரங்களுடன் வெண்மையான நிறத்தில் 6 முகங்களுடன் தன்னோட ஹம்சவதி, க்ஷமாவதி என்ற சக்திகளுடன் சரீரத்தில் மச்சை என்ற சாதுவின் அபிமான தேவதையாக விளங்கி மஞ்சள் கலந்த அன்னத்தில் அதீதமான விருப்பம் உள்ளவளாக ஹாகின்யம்பா என்றும் யோகினி சக்தியானவள் விட்டிருக்கிறாள். மஞ்சள் கலந்த அண்ணன் ஹரித்ரானா, எலுமிச்சை மசாதம். அதில் வந்து ஹாகினிக்கு பிடிச்சது இது இருக்கா. அது கடைசி இது யாகினி. யாகினி வந்து எங்கே சொல்கிறா? மேலே சகசிராரத்தில் இருக்கிறது யாகினி. அதை பார்க்க போகிறோம். இப்போ இவன் வந்து 7 முகங்கள்.
எல்லாவித ஆயுதங்களை வச்சுருக்கா, எல்லாவித அன்னங்களையும் புச்சிக்கிறா, எல்லாவித ஆபரணங்களையும் போட்டுட்ருக்கா. இது யாகினி சகசிரல பத்மஷா சர்வவர்ண உபசோபிதா ஷர்வாயுதரா சுக்லம்சா தடுமுகியம் சர்வோதன பிரீத்தா யாகினி எம்ப சுரூபிணி அப்படின்னு லலிதால வருது. இறுதியாக சகசிரார சக்கரத்தில், அதாவது பிரம்மாந்தரத்தில் சகல விதமான நிறங்களுடன் அகாராதி சகாராந்தமுள்ள 50 அக்ஷரங்களுடன் மேற்கூறிய அமிர்தா முதலிய ஷமாவதி வரையுள்ள சமஸ்தாவன 50 சக்திகளுடன் இது அனுலோம கிரமம், இவர்களையே விலோம கிரமமாக உள்ளது. தலைகீழாக ஷமாவதி முதல் அமிர்தா முதல் கணக்கிட்டால் 50 ஆக மொத்தம் 100. ஒவ்வொருவரும் 10 தளம் வீதம் இருப்பதால் 100 பேரும் 1000 தளங்களில் இருக்கின்றனர். இவ்விதம் சமஸ்த வர்ணங்களின் சக்திகளும் தன் சமீபத்தில் இருக்க விளங்குபோலாய் சர்வ ஆயுதங்களுடன் சுக்ல வீரியதாதிமை அபிமான தேவதையாக இருந்து கொண்டு எல்லா திக்குகளிலும் திரும்பிய முகங்களோட, அதாவது சர்வோதனமுகியாக சகல விதமான அன்னத்திலையும் பிரீத்தி உடையவளாக யாகினி எம்பா சுரூபணி என்ற யோகினி சக்தியால் ஈட்டியிருக்கிறார். மேற்கூறிய விதத்திலேயே அந்தர்மகம் பாக்கிய பூஜைகளில் சக்கர ஞாசத்தின் போது ஞாசம் செய்வது சம்பிரதாயம் உள்ளது. நம்ம ஞாசத்தை பற்றியெல்லாம் பேக்கலை. இப்படி குண்டலினி சக்தியால் விளங்கும் இந்த யோகினி சக்திகளின் சகசர நாமங்கள், மந்திரங்கள், கவசங்கள், தியானங்கள் மற்றும் பிற தகவல் இந்த புக்கில் எல்லாமே போட்டிருக்கா சக்கரேஸ்வரில். இது கிருபானந்தநாதர் ரொம்ப 1 வருஷம் கஷ்டப்பட்டு இதை கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கார். இது பெரிய பொக்கிஷம் அது. பொதுவாகவே பெரும்பாலும் 6 சக்கரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று தோன்றுகிறது. ஏனெனில் உதாரணமாக ருத்ரயாமனம், ஷட்சக்கர நிரூபணம், தந்தர்ராஜ தந்திரம் ஆகிய கிரந்தங்களில் யாகினி தேவியை பற்றி விவரணம் கிடைக்கவில்லை. வேறு குறிப்புகளும் கிடைக்காதவர்களாக கிடைத்த தகவலை மட்டுமே இங்கு கொடுத்துள்ளோம். மேலும் பல பெரியோர்களை கூற்றுப்படி சகசிராரத்தில் செய்யப்படும் ஆராதனை ஒவ்வொரு குருமண்டலத்துக்கும் வித்தியாசம் உள்ளதெனவும் அந்த பிரயோகத்தை குருமுகமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி முடிக்கிறார் இந்த இந்த யோகினி சக்திகளுடைய இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன். அதை பார்த்துருக்கோம் அன்றைக்கி. என்ன பார்த்த உடனே இதை பற்றி பேசணுண்டு. சரி, நாளைக்கு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் சென்னையில் இருக்கிறவர், கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் சின்ன வயசுலேருந்து மோகன் குருஜி இந்த ஸ்ரீவித்யா இதில் பண்ணி இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்திருக்கார். முதல்ல ராமசாமி ஸ்ட்ரீட்லேயே அங்கே இருந்திருக்கார். அப்போ தேரெல்லாம் கட்டி அம்பாளை வச்சு தேரில் ரோட்டில் இழுப்பாராம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர். ஸோ அது விளையும் பயிர் முளையிலே தீருன மாதிரி தன் சின்ன வயசுலேருந்தே அதில் அபியாசம் பண்ணி நல்ல குரு கிடச்சி அவளுக்கு அந்த குருவாக்க அதாவது பரிபாலனம் பண்ணோம். அதில் ரொம்ப சத்தியாக செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட மகானை நாளைக்கு பார்க்க போகிறேன் 1000வது எபிசோடில். அதுக்கு முன்னாடி இந்த யோகினி சக்திகளை பற்றி பேசணுன்ட்டு ஒரு ஆர்டர் வந்ததுனால அதை பற்றி பேசிட்டேன். இதோட இந்த பதிவை நிறைவேற்றிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு வருத்தம், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து சொல்கிறோம், பார்க்கக்கூட மாட்டேன்றது தான். அதாவது செவி மடுத்தல் இருக்கு. அதாவது ஹியர் பண்ணணும், அட்லீஸ்ட் படிக்க வேண்டாம். இதெல்லாம் ஹியர் பண்ணாலே பரமாச்சாரியரே சொல்கிறாரு, நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கர்ண பரம்பரைன்னு சொல்கிறா. கர்ணன் சிவனா காதில் கேட்குறது. அந்த சில கதைகள் கர்ண பரம்பரை எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நான் கேட்டு 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கோ தான் எங்கள் அம்மா அவள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் மனசில் வாங்கி பின்னாடி நான் புக்கெல்லாம் படிச்சுட்டேன். இந்த லைக் சொல்கிறேன்னா அது மாதிரி அவள் அது மாதிரி வளர்ந்து இந்த தன்னுடைய சிஷ்யாவுக்கெல்லாம் நிறைய போதை பண்ணுவார், அவர் சொல்லுவார். அவர் நாளைக்கு அவருக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது எனக்கு. அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். மருமான்கள்லாம் சொன்னான், அப்புறம் பேச விடுமாமா, நீ ஏன் பேசிட்டு இருக்காது அப்படின்னு இருக்கான். சரி, நாளைக்கு 1000வது எபிசோடு ரிலீஸ் ஆகிறது சாயந்தரம். அதனால் காலையில் எதுவும் நான் பேச போகிறதில்ல. நான் 999 இது முடிச்சுடுறேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் தான் போடுறதா இருக்கேன். அதனால் வீடியோன்றது நாளைக்கு சாயந்தரம் தான் ரிலீஸ் ஆகும் 1000 எபிசோடு. அதுக்கப்புறமா சீக்கிரம் மாட்டேன், ஒரு நாளைக்கு 2 போடுவேன். கொண்டு இதோட நிறைவே செய்கிறேன். நமஸ்காரம்.